கடந்த சில நாட்களா நம்ம சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதாவது டிவி சேனலா இருந்தாலும் சரி, ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்போன் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல்லுக்கு அதிக அளவில் மாறி வருகின்றனர். அதர் நெட்வொர்க்கான ஜியோல இருந்தும் ஏர்டெல்ல இருந்தும் வோடபோன்ல இருந்தும் 80 லட்சம் பேர் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறினதாகவும், ஒரு 25 லட்சம் பேருக்கு மேல வந்து புதிய சிம் வாங்கிட்டாவோன்ட்டு நியூஸ் பயங்கரமா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில வாரங்கள்ல மட்டும் லட்சக்கணக்கானோர் தங்களுடைய சிம் கார்டுகளை மற்ற நெட்வொர்க்ல இருந்து பிஎஸ்என்எலுக்கு மாற்றிருக்கிறதாகவும், புதிதாகவும் லட்சக்கணக்கானோர் பிஎஸ்என்எல் சிம் கார்டுகளை வாங்கியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னம்னா, பிரைவேட் நெட்வொர்க்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி நடந்து எல்லாருமே பிஎஸ்என்எல் மாற போறதா அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. கசப்பான உண்மை என்னன்னா, எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எதுக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2016க்கு அப்புறம் ஜியோ எப்போ வந்து இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில கால் ஊனிச்சோ அப்ப இருந்தே இந்தியாவில் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய பூம் ஆச்சுன்னு தாங்க சொல்லலாம். இனிமேல் ஏரியால உள்ள மார்க்கெட் கடை எல்லாம் ரவி என்னண்டு மாசம் எங்களுக்கு சேர வேண்டியதை கரெக்டா கொடுத்தா இந்த ஏரியால கடை போடலாம். அதுக்கு முன்னாடியே நிறைய நெட்வொர்க் இருந்தது. ஆனா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் குறைஞ்ச விலையில அன்லிமிட்டட் கால்ஸும் மெயினா வந்து டேட்டாஸும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் வந்து தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம், நியூ இயர் வர 3 மாசம்ட்டு ஃப்ரீயா கொடுத்தாருங்க. இப்படி இருந்தவனே முக்காவாசி கிட்டத்தட்ட 10-12 நெட்வொர்க் இருந்தது பூரா வந்து அப்படியே ஜியோவுக்கு மாறினாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நெட்வொர்க் ஏர்டெல்லா இருந்தாலும் சரி, ஐடியாவா இருந்தாலும் சரி, மற்ற நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி, 250 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா 1 GB டேட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அதே 250 ரூபாயோ அதுக்கு கீழே கம்மியாகவும் செலவு பண்ணாலே ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா, 1.5 GB டேட்டா, 2 GB டேட்டா அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வழிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மக்களுக்கே இது தெரியும். இவங்க வந்து இப்படிதான் ஆரம்பத்துல ஃப்ரீயா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் புடுங்கிக்குவாங்கன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சேதான் போய் சரி கிடைக்கிற வரை நம்மளுக்கு லாபமா இருக்கட்டுமே அப்படின்ட்டு வேகமா ஓடி போய் வாங்கினாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் வந்து இந்த ஜியோ நெட்வொர்க்கை பயங்கரமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயன்படுத்தும் போதே என்ன நடந்தது? டிஜிட்டல் இந்தியாவா மாறிடுச்சு. டிஜிட்டல் இந்தியாவா மாறினா என்ன அர்த்தம்? ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, இதுக்கு எல்லாம் வந்து மொபைல் நம்பர் மேண்டட்ரின்னு கொண்டு வந்துட்டாங்க. மேண்டட்ரினா என்ன ஆகும்? நம்ம வாங்கி வச்சிருக்க ஜியோ நம்பர் தான் நிறைய பேர் வந்து பேங்க், ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ், ஓடிபி அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில வந்து ஜியோ நெட்வொர்க் ஃபுல்லாவே மாறிட்டாங்க. வேற வழி இல்லாம ஏர்டெல்லும் வோடபோனும் அவங்க லெவலுக்கு டேட்டாவை ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லலாம், மக்களுக்கு குறிப்பிட்ட காலம் ஒரு பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னம்னா அதுக்கு எவ்வளவு பெருசா நம்ம செலவு பண்ணதா இருந்தாலும் சரி கண்டிப்பா விட மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை ரிலையன்ஸ் குரூப் நல்லா பயன்படுத்தி மக்களை ஆரம்பத்துல ஃப்ரீயா கொடுத்து அவங்க வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்மள அடிமையாவே ஆக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் டேரிஃபை கூட்ட 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 கடைசியில என்னாச்சு? மக்களால நிறைய பேரால இதை அஃபோர்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ரீசார்ஜ் பண்ணாலே இப்ப 250 இருந்து 300 ரூபா இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். அது எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி. இவ்வளவு கச்சிதமா புழுவுற? இதனால பிஎஸ்என்எலுக்கு மாற மாட்டாங்கன்ட்டு நீ எப்படி அடிச்சு உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் சில டேட்டாஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டில் இப்போதைக்கு அதிகபட்சமா ட்ராயால ரிஜிஸ்டர் பண்ண டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1060 மில்லியன். அதாவது கோடிகள் அதை கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 106 கோடி பேர் வந்து டோட்டல் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, மொத்த நெட்வொர்க்கும் சேர்த்து. அதுல ஜியோல மட்டும் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதாவது 2024 கணக்குப்படி ஜியோல மட்டும் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 475 மில்லியன். இதை கோடி கணக்கில் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 47.5 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து ஜியோல மட்டும் இருக்காங்க. இதே மாதிரி ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா 388 மில்லியன். இதை கோடியில பார்த்தோம் அப்படின்னோம்னா 38.8 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்டெல் சப்ஸ்கிரைபர். இதை தவிர வோடபோன்ல எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 218 மில்லியன். அதை கோடிகள்ல கணக்கு பார்த்தோம்னா 21.8 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 3 நெட்வொர்க்கோட சப்ஸ்கிரைபரை கூட்டினாலே அந்த கிட்டத்தட்ட 106 அந்த கணக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துடும். இதை தவிர ஒரு 5-6 கோடி பேர் வந்து பிஎஸ்என்எலோட சப்ஸ்கிரைபரா இருப்பாங்க. அதுல நீங்க சொல்ற மாதிரியே கால்குலேஷன் வச்சுக்கோமே, இப்போதைக்கு ஒரு 80 லட்சம் பிளஸ் ஒரு 25 லட்சம், அதாவது 80 லட்சம் பேர் வந்து
அதர் நெட்வொர்க்ல இருந்து பிஎஸ்என்எல் போனதாகவும் வச்சுக்குவோம். இந்த 25 லட்சம் பேர் வந்து புது பிஎஸ்என்எல் சிம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கால்குலேஷன் பண்ணாலுமே ஒரு கோடி பேரோ இல்ல ஒரு 1.5 கோடி பேரோ தான் போயிருப்பாங்க. இதுல அந்த 106 கோடியில 1%, அதாவது 100 கோடியில 1% மக்கள் தான் பிஎஸ்என்எல் போயிருக்காங்க. இந்த 1%, 2% கூட மாறலாம், 3% கூட மாறலாம், அதிகபட்சம்னா ஒரு 5%, 6% மாறலாமே தவிர மொத்த பேரும் மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். சரிங்க, அது எப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நம்ம ஊர்ல வந்து கவர்மெண்ட் மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸும் விடுறாங்க, அதே சமயத்துல பிரைவேட் பஸ் இருக்கு, கவர்மெண்ட் பஸ் இருக்கு, காசு கொடுத்து போற மாதிரி. சரியா? அப்படி இருக்கும்போது பாதி மக்கள் வந்து தன்னோட அவசரத்துக்காக ஃப்ரீ பஸ்ஸை தேடி போய்கிட்டா இருப்பாங்க. 10 ரூபாயோ 15 ரூபாயோ போகுது, காலத்தை நம்ம அங்க போய் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுவாங்க. அப்படிதாங்க நம்ம உலகம் இருக்குங்க. ஏன்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல வந்து பிஎஸ்என்எல் வந்து ஒருவேளை வந்து ஃபுல்லாவே வந்து அவங்க வந்து ஃபெசிலிட்டி ஏத்துனாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க கொடுக்குற டேட்டா அளவுக்கு வந்து பிஎஸ்என்எல் கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜியோவா இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, வோடாஃபோனா இருந்தாலும் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் வரலாம், அப்படி வரலாம்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இப்போ இருக்க பிரைவேட் நெட்வொர்க் நிலைமைக்கு பிஎஸ்என்எல் வரலாம். அதுங்களையும் வந்து 6G 7G 10G வரை வந்து அதர் நெட்வொர்க் போயிடும். சில பேர் இதை கூட கேட்கலாம், இப்போ வந்து டாடா வந்து பிஎஸ்என்எல்லோட வந்து டைப் வச்சு 4G கொண்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அது உண்மைதான். 15,000 கோடி வந்து பிஎஸ்என்எல் வந்து டிசிஎஸ் கொடுத்து இந்த 4G டவர் நடுறதுக்காக ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது உடனே முடியாது, அது ஒரு 2-3 வருஷம் ஆகும். நான் சொன்ன மாதிரி 2-3 வருஷம் ஆச்சுன்னா ஜியோவோ ஏர்டெலோ 4G 5G எவ்வளவு ஸ்பீட் இருக்கு, 6G 7G ஸ்பீட்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து அப்ப வந்து பிஎஸ்என்எல் காம்படிட் பண்ண முடியாதுங்க. இதனால தான் சொல்றேன், நம்ம என்ன பெரிய புரட்சி பண்ணாலும் பிரைவேட் நெட்வொர்க்குக்கு பிஎஸ்என்எல் போட்டி போட முடியாது. ஒருவேளை அப்படியே வந்து பிஎஸ்என்எல் போற மாதிரி இருந்தாலும் ஜியோ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுங்க. டக்குன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பட்டன் செல் மாதிரி ஏதாவது ஒரு செல்லை கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணோம்னா கால் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்கீமை கொண்டு வந்து அவங்களையும் கவர் பண்ணிடுவாங்க. பிஎஸ்என்எல் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க ஏரியாவில் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா மாறனா மாறிக்கோங்க. ஆனா பட் வந்து நம்ம பிஎஸ்என்எல் வந்து ஃபுல்லா மாறுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பகல் கனவுங்கிற மாதிரி தான். அது நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல உங்களுக்கு வேற ஒரு வேலை நடக்கும், இந்த மாதிரி இவ்வளவு புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.